இன்றைய அனுதின தியானத்துக்கான தலைப்பு God feeds and watches us. தேவனே நம்மை போஷித்து நம்மை பாதுகாக்கிறார். God feeds and watches us. இது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நற்காரியமாக இருக்கிறது. என் சாமர்த்தியத்தினாலே நான் பெற்றுக்கொண்டேன், என்னுடைய ஞானம் எனக்கு இவைகளை பெற்றுக் கொடுத்தது என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டு இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறார். அவருடைய ஞானம் நமக்கு போஷிப்பையும் பாதுகாப்பையும் தருகிறது. இதைத்தான் சங்கீதக்காரன் 63 அதிகாரத்தில் 5-6 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது, நாம் அவரை கனப்படுத்தும் போது, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆத்மா திருப்தியாவது சரீரம் திருப்தியாகும் போது தான், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் திருப்தி அடையும் போது ஆண்டவரை நாம் கனப்படுத்தி, அவரை நாம் உயர்த்தி, அவரை நாம் பாடி மகிழ்கிறோம். 6ஆம் வசனம் சொல்கிறது, என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நாம் படுத்து கொள்ளும்போது ஆண்டவருடைய அந்த மட்டற்ற தயவு, கிருபை, போஷிப்பு, பராமரிப்பு, பாதுகாப்பு நம்மை மகிழச் செய்து சுக நித்திரையை கொடுக்கிறது. இதுதான் தேவனுடைய மகிமையின் பிரசன்னமாய் நமக்கு இருக்கிறது. அவர்தான் நம்மை போஷிக்கிறார், அவர்தான் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார். அப்படியே நாமும் அவருக்கு கனப்படுத்துவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமேன், ஆமேன்.